தான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா ஸோ மிளகாய் பொடி நான் பண்ணுறது இந்த மெத்தட் தான் பண்ணுறேன். ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ உப்பு, ஸோ பெருங்காயம், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஸோ கொத்தமல்லி, ஸோ ஆயில், அவ்வளோ ஜஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் வெல் கர்ட் இருந்தால் கர்ட் போட்டுக்கோங்க. பட் நான் வந்து கர்ட் யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணலனாக்கா நம்ம வந்து கர்ட் போட்டால் என்ன ஆகும்னாக்கா நம்ம வந்து அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்பம் ஆகிடுது. சில பேருக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்படி சாஃப்டாக அந்த மாதிரி வந்து சிக்கன் வேணும்னாக்கா நீங்கள் வந்து கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து வைக்கலாம். 1/2 hour பண்ணால் ஒரு 50 minutes வச்சா கூட போதும். பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறது ஸோ வந்து எடுத்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பராக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கொத்தமல்லி தான் போட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் போட்டிருக்கோம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ லிமிட்டடாக வந்து சிக்கன் வந்து ஆயில் யூஸ் பண்ணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா காஞ்சி இது எப்போ வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னு தெரியல.